ஓம் நம சிவாய. சென்னை அருள்மிகு மரகதாம்பாள் உடனுரை ரவீஸ்வரர் திருக்கோவில், வியாசார்பாடி. திருக்கைலாய வாத்தியங்கள் மற்றும் 12 திருமுறைகளுடன் ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணிக்கு ஆரம்பித்து 11 மணி வரை தொடர்ந்து நடைபெற உள்ள யாகசாலை பூஜைகள், கும்பாபிஷேக விழா ஆடம்பரமாக நிகழ்ந்து கொண்டிருக்கும் இந்த திருக்கோவில் நமது போக்குவரத்து நெரிசல் மிகுந்த பகுதியில் அமைந்திருக்கின்ற இந்த திருக்கோவில் சிறப்பான முறையில் வெகு விமர்சையாக அலங்கரிக்கப்பட்டுள்ளது. இதே வீடியோவில் இதை தொடர்ந்து பல சிவன் கோவில்களில் நாளை காலை கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது. கிராம திருக்கோயில்களில் இது ஆடம்பரத்தை நீங்கள் பார்க்கிறீர்கள். ஆடம்பரமான இந்த அலங்காரமும் அமைதியான ஒரு அலங்காரமும் இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். நாளை அனைவரும் தவறாமல் திருக்கோவிலின் குடமுழுக்கு கும்பாபிஷேக விழாவில் பங்கேற்று சிவபெருமானின் திருவருளுக்கு பாத்திரர்களாகும்படியாக பிரார்த்திக்கின்றோம். ஒவ்வொரு திருக்கோயிலிலும் காலை 6 மணி முதல் 11 மணி வரை தொடர்ந்து இருக்கும் இந்த திருக்கோயில் புனருத்தாரணம் ஆனந்தவல்லி சமேத ஆழீஸ்வரர் திருக்கோயில், இலச்சிவாக்கம் என்று ஊத்துக்கோட்டையில் சுருட்டப்பள்ளியை தொடர்ந்த ஒரு 3 சிவன் கோவில்களை நாம் செவிக்க முடியும். அதில் இந்த சிவன் கோவிலில் நாளை காலை ஆழீஸ்வரர் திருக்கோவிலுக்கான கும்பாபிஷேக விழா தொடர்ந்து இன்று முதல் யாகசாலை பூஜைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. சங்கல்பங்கள் பொதுமக்களுக்காக அமைதியான ஒரு கிராமம். அந்த அழகான திருக்கோவிலில் கிராமத்து மக்கள் அனைவரும் ஒன்று கூடியிருந்து யாகசாலை தனிப்பட்ட முறையில் அமைத்திருந்து பல சிறப்பு வாய்ந்த திருக்கோவில்களில் திருமேனியை தீண்டுவாராக சிவபெருமானை ஆராதிக்கக்கூடிய சிவாச்சாரியா பெருமக்கள் இந்த திருவள்ளூர் மாவட்ட திருக்கோவிலுக்கு எழுந்தருளியிருந்து இன்று யாகசாலைகளை பூர்த்தி செய்து இந்த இலச்சிவாக்கம் ஆழீஸ்வரர் திருக்கோவிலில் நாளை காலை நடைபெறவுள்ள 10:30 மணி முதல் 12 மணி வரை நேரம் குறித்திருக்கிறார்கள். அனைவரும் பங்கேற்று சிவபெருமானின் அருளுக்கு பாத்திரர்களாகும்படியாக கேட்டுக்கொள்கின்றோம். ஓம் நம சிவாய. தொடர்ந்து நடைபெறும் 48 நாள் மண்டல பூஜைகளிலும் பங்கேற்கும்படியாக திருக்கோவில் சார்பாக ஆங்காங்கே அவர்கள் பதாகைகள் வைத்திருக்கிறார்கள். மேலே ஏறி சென்று செய்வதற்கான ஏற்பாடுகளும் அந்தந்த கோபுரத்துக்கு தகுந்தபடியாக அமைந்திருக்கிறது. எனவே தவற விடாமல் இந்த வாழ்க்கை வரமாற்றிக் கொள்ளுங்கள். அமைதியான ஒரு கோவில் அருகிலேயே ஒரு குளம் அமைந்திருக்கிறது. அந்த குளம் அவ்வளவு அழகான நிலையிலும் இந்த கோவில் பிராகாரத்தை சுற்றி வரும்போது ஒரு வில்வ மரமும் வேப்ப மரமும் பக்கத்தாக அமைந்திருக்கிறது. பாருங்கள், வில்வ மரம் பக்கத்தில் அமைந்திருக்கக்கூடியது வேப்ப மரம். கிராமிய சூழ்நிலையில் அழகான ஒரு திருக்கோவில். அனைவரும் தரிசித்து அனுகிரகம் தரவும் பிரார்த்திக்கின்றோம்.
स्वस्तिनः पूषा विश्ववेदाः स्वस्तिनः बृहस्पतिर्ददातु ॐ शान्तिः 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 ॐ लं नमस्ते गणपतये एव प्रत्यक्षं तत्त्वमसि एव केवलं धत्तासि एव केवलं धत्तासि एव केवलं धत्तासि एव सर्वं कल्पितं ब्रह्मासि साक्षादात्मासि नित्यं हृदं वच्मि सत्यं वच्मि अवत्वं माम् अवतारम् अवस्रोदारम् अवदातारम् अवधातारम् अवानोदारम् अवदिश्यम् अवपुरस्तात् अवस्तिनार्तात् अवस्तार्तात् अवोत्तरार्तात् अवजोद्धार्तात् सर्वतो मां पाहि पाहि समन्तात् आनन्दमयस्त्वं चिन्मयः आनन्दमयस्त्वं ब्रह्ममयः सच्चिदानन्दाख्यदेहोऽसि प्रत्यक्षं ब्रह्मासि ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं तत्त्वाजायते सर्वं तत्त्वस्मिन् सर्वं जगदिदं तैलयमयस्यति जगदिदं तै प्रत्येति भूमिरापो नलो नभः वारिभात्परिविदापदानि गुणत्रयातीतः कालत्रयातीतः देहत्रयातीतः मूलाधारे स्थितोऽसि नित्यं शक्तित्रयात्मकः त्वां योगिनो ध्यायन्ति नित्यं त्वं ब्रह्मः त्वं विष्णुस्त्वं रुद्रस्त्वम् इन्द्रस्त्वम् अग्निस्त्वं वायुस्त्वं सूर्यस्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्म भूर्भुवस्सु वरों सनातिं पूर्वमुच्छाद्य वर्णादिं तदनन्तरम् अनुस्वारः परतरः अद्यैं तुलसितं ददारेण रुद्धम् एतत्तमनुस्वरूपम् पूर्वरूपम् अकारो मध्यमरूपम् अनुस्वारस्ताम्यरूपम् उत्तररूपम् आदसन्धानं तवं हितावन्दिः गणेशविद्या गणगर्षिः गायत्री सन्तः श्रीमहागणपतिर्देवता गणपतये नमः एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो प्रचोदयात् एकदन्तं विग्रहस्थं पादमं वदधारिणम् अभयं वरदं हस्ते विभ्रामं मूढिगध्वजं रक्तं लम्बोदरं दोर्पकर्णकं रक्तवादनं रक्तगत्वारुडिताङ्गं रक्तपुष्पैः सुपूजितं भक्तानकम्बिनं देवं जगत्कारणमच्युतम् आविर्भूतं च सत्यादो भुकृते पूर्णात्तरम् एवं ध्यायति यो नित्यं स योगी योगिनां वरः